Hello, welcome to CodeNest and welcome to Python Masterclass. இந்த வீடியோவில் பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். சிம்பிளாக சொல்லணும்னா பைத்தான் கோட் எக்ஸிக்யூட் ஆகிற ஆர்டரை எப்படி மேனிப்புலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கோடில் நான் சிம்பிள் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி எழுதியிருக்கேன் இந்த கோடை. ஸோ இந்த கோட் எந்த ஆர்டரில் எக்ஸிக்யூட் ஆகும்னா, ஃபர்ஸ்ட் இந்த லைனில் இருக்க வேரியபிள் டிஃபைன் ஆகும், நெக்ஸ்ட் இந்த செகண்ட் லைனில் இருக்க வேரியபிள் டிஃபைன் ஆகும், அண்ட் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஒன் பை ஒன்னாக எல்லா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸும் ஒர்க் ஆகும். ஃப்ரம் டாப் டு பாட்டம் ஒன் பை ஒன்னாக இந்த கோடெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். ரன் பண்ணி பார்த்தோம்னா இன்னும் கிளியராக புரியும். ஸோ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே ஃப்ரம் டாப் டு பாட்டம், ஃப்ரம் 4th லைன் டு 12th லைன் எக்ஸிக்யூட் ஆகி இங்கே டெர்மினலில் பிரிண்ட் ஆகிருக்கு. இது டாப் டு பாட்டமில் இந்த ஆர்டரில் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு இந்த கோட். ஸோ இந்த ஆர்டர் ஆஃப் எக்ஸிக்யூஷனை எப்படி மேனிப்புலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பைத்தானில் 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. அதாவது பைத்தான் கூட 3 டிஃப்ரெண்ட் ஆர்டர்ஸில் நம்மளால் எக்ஸிக்யூட் பண்ண வைக்க முடியும். அந்த 3 டைப்ஸ் என்னென்னா சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிள். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த இந்த எக்ஸாம்பிளோட ஆர்டர் ஆஃப் எக்ஸிக்யூஷன் தான் சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸோட ஆர்டர் ஆஃப் எக்ஸிக்யூஷன். அதாவது நம்ம பைத்தான் கூட சீக்வென்ஷியலாக ஒன் பை ஒன்னாக இப்படி லைன் பை லைன் எழுதி அதை எக்ஸிக்யூட் பண்ணோம்னா அது நார்மலாக ஃப்ரம் டாப் டு பாட்டம் லைன் 1 டு லைன் 12 இந்த மாதிரி லைன் ஸ்டார்டிங் ஃப்ரம் லைன் 1 எக்ஸிக்யூட் ஆகும். இந்த ஆர்டர் ஆஃப் எக்ஸிக்யூஷன் தான் சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸோட ஆர்டர் ஆஃப் எக்ஸிக்யூஷன். அதாவது சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம ஆர்டர் ஆஃப் எக்ஸிக்யூஷனை மேனிப்புலேட்டே பண்ணலை, ஆஸ் யூஷுவல் அப்படியே விட்டுறோம். பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு என்னென்னு பார்க்குறக்கு லாஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்த மாதிரி 2 sets ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் 2 செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸுமே லைன் பை லைன் ஒன் பை ஒன்னாக எக்ஸிக்யூட் ஆச்சு. பட் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்ஸில் 2 செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸில் ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் எக்ஸிக்யூட் ஆக போகுது, இன்னொரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. எந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு கண்டிஷன் வச்சு டிஃபைன் பண்ணுவோம். கண்டிஷனோட ரிசல்ட் ட்ரூவாக இருந்தால் ஒரு ஸ்டேட்மெண்ட்டும், ஃபால்ஸாக இருந்தால் இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டும் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்ஸோட எக்ஸாம்பிள் கோட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இண்டென்டேஷன் அப்படின்னு என்னென்னு பார்க்கணும். பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் இண்டென்டேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். அதுக்காக நான் திரும்ப இதே எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். இந்த எக்ஸாம்பிளில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, இது ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்னும் இது ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ், 2 டிஃப்ரெண்ட் செட்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதை நம்ம எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம்னா, இந்த 8th லைனில் இருக்கிற ஸ்பேஸ் வச்சு. ஹியூமன்ஸ் நம்மளுக்கு இந்த ஸ்பேஸ்னால இது ஒரு செட் அல்லது பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்னும் இது வேற ஒரு டிஃப்ரெண்ட் பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்னும் புரியுது. பட் பைத்தான் இன்டர்பிரட்டர்னால இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. பைத்தான் இன்டர்பிரட்டருக்கு இது 2 டிஃப்ரெண்ட் பிளாக்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கணும்னா நம்ம அதுக்கு தான் இண்டென்டேஷன் யூஸ் பண்ணணும். அதாவது இண்டென்டேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, இங்கே ஸ்டார்ட் லைன்ல இருந்து நம்மளோட பைத்தான் கோட் எவ்வளோ ஸ்பேஸ் தள்ளி இருக்கு அப்படிங்கிறத இண்டென்டேஷன் சொல்கிறோம். அதாவது இப்போ நான் இந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட், அதாவது இந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டையும் இந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டும் டிஃப்ரெண்ட்னு பைத்தானுக்கு சொல்லணும்னா இதை நான் ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸால் இண்டென்ட் பண்ணணும். இப்போ நான் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு டேப் ஸ்பேஸ் கொடுக்குறேன். இங்கே 4, 5, 6, 7 எல்லா லைன்ஸ்லையுமே ஒரு டேப் ஸ்பேஸ் இருக்கு. ஸோ இப்படி இருக்கிறனால இந்த எல்லாமே ஒரு பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட், இது எல்லாம் வேற டிஃப்ரெண்ட் பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது பைத்தான் இன்டர்பிரட்டருக்கு புரியும். ஸோ இப்படி தான் நம்ம டிஃப்ரெண்ட் பிளாக்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸை டிஃப்ரெண்ட் பிளாக்ஸில் எப்படி என்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி இண்டென்டேஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் என்க்ளோஸ் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்ஸோட எக்ஸாம்பிள் கோட் பார்த்தா இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இப்போ உங்களுக்கு இங்கே எரர் வரும், பட் எக்ஸாம்பிள் கோட் பார்க்கும்போது ஏன் எரர் வருது அப்படிங்கிறது புரியும். பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்ஸில் பைத்தான் கோட் எழுதுறதுக்கு நம்மளுக்கு என்னென்னலாம் தேவைன்னா, ஃபர்ஸ்ட்டு கண்டிஷன். ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா கண்டிஷன்லேருந்து கிடைக்கிற பூலியன் வேல்யூஸ் எதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு ட்ரூவாக இருந்தால் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு சர்டன் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஃபால்ஸாக இருந்தால் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு சர்டன் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். கடைசியாக இதெல்லாம் பைத்தான் கோடில் எழுதுறதுக்கு 2 கீவேர்ட்ஸ். இதுக்கு நம்மளுக்கு தேவைப்படுற இந்த 2 கீவேர்டு என்னென்னா இஃப் அண்ட் எல்ஸு. ஸோ ஒரு பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் கோட் எழுதலாம். நான் 2 வேரியபிள்ஸ் டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஏபின்னு 2 வேரியபிள்ஸ் வித் வேல்யூஸ் 5 and 10 டிஃபைன் பண்ணிட்டேன். இப்போது இஃப் எல்ஸ்னு 2 கீவேர்டு யூஸ் பண்ண போகிறோம். இஃப் அப்படிங்கிற கீவேர்டுக்கு நெக்ஸ்ட் லைனில் நம்ம ஸ்டேட்மெண்ட், அதாவது கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகணுமோ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை லிஸ்ட் பண்ணணும். எல்ஸ் அப்படிங்கிற கீவேர்டுக்கு கீழே கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகணுமோ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை லிஸ்ட் பண்ண போகிறோம். கண்டிஷன் எங்கே ஸ்பெசிஃபை பண்ணணும்னா, இஃப் அப்படிங்கிற கீவேர்டுக்கு ஒரு ஸ்பேஸ் தள்ளி நம்ம கண்டிஷனை ஸ்பெசிஃபை பண்ணணும். நான் இப்போதைக்கு ஒரு ரிசல்ட்டிங் பூலியன் வேல்யூவை நான் இங்கே கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் கோலன் நம்ம இங்கே டைப் பண்ணணும். இது பார்ட் ஆஃப் த சின்டாக்ஸு. இந்த கோலனுக்கு அப்புறம் தான், இந்த கோலன் வச்சுட்டு டேரெக்டாக என்டர் கொடுத்தீங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோடே
இண்டென்ட் ஆகி தான் உங்களுக்கு கர்சரை மூவ் பண்ணும். இங்கே ஒன் டேப் ஸ்பேஸில் விஷுவல் ஸ்டுடியோ கோடே கர்சரை மூவ் பண்ணி வச்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகணுமோ அதை கொடுத்துக்கலாம். நான் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்டிங் த வேல்யூ ஆஃப் ஏ கொடுத்துட்றேன். இப்போ என்டர் கொடுத்தோம்னா இங்கே வந்துட்டு நம்ம எல்ஸ் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஆஸ் யூஷுவல் இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் யூஸ் பண்ண மாதிரி எல்ஸ்லேயும் வந்துட்டு நம்ம கோலன் வைக்கணும். இது பார்ட் ஆஃப் த சின்டாக்ஸு. அண்ட் இப்போது என்டர் ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்லி ஃபர்ஸ்ட் லைன் போகாமல் ஒன் டேப் ஸ்பேஸ் வந்து விஷுவல் ஸ்டுடியோ நம்மளுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுது, இண்டென்ட் பண்ணி தருது. இங்கே பிரிண்ட் பி நீங்கள் டேப் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது பிரிண்ட் ஆயிரும். விஷுவல் ஸ்டுடியோ கோடு ஹெல்ப் பண்ணும். இப்போது இஃப் அப்படிங்கிற கீவேர்ட் பக்கத்தில் கண்டிஷன் கொடுத்துருக்கோம். நம்ம கண்டிஷன் கொடுக்காம டைரெக்டாக வந்துட்டு ரிசல்ட் ட்ரூ கொடுத்துருக்கோம். இப்போ ட்ரூவாக இருக்கிறனால டைரெக்டாக இஃப் கீழே இருக்க இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஒருவேளை ஃபால்ஸாக இருந்தால் இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ரன் பண்ணி பார்த்தோம்னா புரியும். இப்போ ஏ அப்படிங்கிற வேரியபிளில் 5ங்கிற வேல்யூ இருக்குது. இப்போ ரன் பண்ணனா 5ங்கிற வேல்யூ இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. ஏன்னா நம்மளுக்கு இங்கே ட்ரூ அப்படிங்கிற பூலியன் வேல்யூ இருக்குது. அதனால் இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் கீழே இருக்க இந்த ஸ்டேட்மெண்ட்டே நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஒருவேளை இங்கே ட்ரூக்கு பதிலாக ஃபால்ஸ் இருந்துச்சுன்னா இப்போது எல்ஸ் பிளாக்ல இருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். 10 அப்படிங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகிருக்கு. ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகி பியோட வேல்யூ பிரிண்ட் ஆகியிருக்கீங்க. ஸோ இங்கே டேரெக்டாக பூலியன் வேல்யூ கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம டேரெக்டாக ஒரு கண்டிஷன் கொடுப்போம். A less than B அப்படிங்கிற கண்டிஷன் இங்கே கொடுத்துருக்கேன். இந்த ரிலேஷனல் ஸ்டேட்மெண்ட் either true or false அப்படிங்கிற பூலியன் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். இந்த கேஸில் 5 less than 10 தான். ஸோ ட்ரூங்கிற பூலியன் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஏவோட வேல்யூ பிரிண்ட் ஆகும். 5ன்னு பிரிண்ட் ஆகியிருக்கீங்க டெர்மினலில். ஒருவேளை நான் இங்கே லெஸ் தேன் சிம்பிளுக்கு பதிலாக கிரேட்டர் தென் யூஸ் பண்ணி ரன் பண்ணேன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக 10 பிரிண்ட் ஆயிரும். ஸோ இப்படி தான் இந்த இடத்துல நம்ம கண்டிஷனை ஸ்பெசிஃபை பண்ணி அந்த கண்டிஷனில் ரிசல்ட் ஆகிற ட்ரூ ஆர் ஃபால்ஸ் எந்த பூலியன் வேல்யூ பொறுத்து எய்தர் இந்த ஸ்டேட்மெண்ட் ஆர் இந்த ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகும். இஃப் பிளாக்குக்கு கீழே இருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் எக்ஸிக்யூட் ஆகிற ஸ்டேட்மெண்ட்ஸ். எல்ஸ் பிளாக்குக்கு கீழே இருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்க கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் எக்ஸிக்யூட் ஆகிற ஸ்டேட்மெண்ட்ஸ். இப்போது இந்த பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்லேயும் சர்டன் டிஃப்ரெண்ட் கேசஸ் இருக்குது. அதை பற்றி பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த எல்ஸ் பிளாக்கை மட்டும் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போது இஃப் பிளாக் மட்டும்தான் இருக்குது. எல்ஸுங்கிற கீவேர்டை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போவும் இந்த கோட் ஒர்க் ஆகும். ஸோ இந்த கண்டிஷன் வந்து ட்ரூங்கிற பூலியன் வேல்யூ ரிசல்ட் பண்ணும். அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் இஃப் பிளாக்ல இருக்க இந்த ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகும். ஸோ ஆஸ் யூஷுவல் ஏவோட வேல்யூ 5ன்னு பிரிண்ட் ஆகணும். பிரிண்ட் ஆகிருக்கு. பட் இப்போது இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா ஃபால்ஸுங்கிற பூலியன் வேல்யூ ரிசல்ட் ஆகும்போது எல்ஸ் பிளாக்ல இருக்கிற ஸ்டேட்மெண்ட் தான் பிரிண்ட் ஆகணும். பட் இங்கே எல்ஸ் பிளாக்கே இல்லாதனால நம்ம கோட் ரன் பண்ணும்போது எதுவுமே பிரிண்ட் ஆகாது. ஜஸ்ட் இந்த கோட் வந்து இப்போது இக்னோர் ஆயிடுச்சு. எல்ஸ் பிளாக் இருந்தால் அந்த பிளாக்ல இருக்க ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிருக்கும். அந்த பிளாக் இல்லாதனால இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனதுனால நம்மளுக்கு டெர்மினலில் எதுவுமே பிரிண்ட் ஆகலை. இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்ஸில் ஒரே ஒரு கண்டிஷன் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். பட் இனி பார்க்க போகிற இந்த கேஸில் மோர் தென் ஒன் கண்டிஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம வந்துட்டு இஃப் எல்ஸ் கூட எலிஃப் அப்படிங்கிற இந்த கீவேர்டு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் கோட் யூஸ் பண்ணி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த எக்ஸாம்பிள் கோடில் நம்ம யூசர்கிட்டேருந்து ஏஜ் இன்புட் வாங்க போகிறோம். இன்புட் வாங்கி அவங்க அடல்ட்டா டீனேஜரா இல்லை சைல்டா அப்படிங்கிறத திரும்ப அவுட்புட்டாக பிரிண்ட் பண்ண போகிறோம் டெர்மினலுக்கு. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு இன்புட் ஸ்டேட்மெண்ட் எழுதணும். அதுக்கு ஏஜ் அப்படிங்கிற வேரியபிளுக்கு இன்புட்டில் நான் வந்துட்டு என்டர் யுவர் ஏஜ் அப்படின்னு கொடுக்க போகிறேன். விஷுவல் ஸ்டுடியோ கோட் சஜஷன் காமிக்கிறதுனால நான் சிம்பிளாக டேப் ப்ரெஸ் பண்ணி அதை ஆட்டோ டைப் பண்ணிக்கிறேன். இது ஒன் ஆஃப் த அட்வான்டேஜ் ஆஃப் விஷுவல் ஸ்டுடியோ கோட். இல்லை நீங்களே ஃபுல்லாக டைப் பண்ணுறனாலும் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கண்டிஷன் ஸ்பெசிஃபை பண்ணணும். இஃப்ல ஏஜ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18னா நம்மளுக்கு அடல்ட்டு. ஸோ ஆஸ் யூஷுவல் கோலன் நெக்ஸ்ட் இது வந்து ட்ரூவாக இருந்தால் என்ன ஸ்டேட்மெண்ட்டு எக்ஸிக்யூட் ஆகணுமோ அதை டைப் பண்ணணும். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம யூ ஆர் அன் அடல்ட் அப்படின்னு டைப் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இப்போது எல்ஸ் இல்லை எலிஃப் யூஸ் பண்ண போகிறோம். இஃப் அண்ட் எல்ஸுக்கு நடுவில் எவ்வளோ எலிஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எலிஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு பக்கத்தில் நம்ம கண்டிஷன்ஸ் எக்ஸ்ட்ரா கண்டிஷன்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இப்போது எலிஃபில் ஏஜ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 13 அப்படின்னா நம்மளுக்கு யூ ஆர் அ டீனேஜர் அப்படின்னு பிரிண்ட் ஆகணும். நான் அதுவும் ஆட்டோ டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது எலிஃப் அப்படிங்கிற இந்த கீவேர்ட் பக்கத்தில் இஃப்க்கு பக்கத்தில் நம்ம கண்டிஷன் ஸ்பெசிஃபை பண்ண மாதிரியே
இங்கேயும் கண்டிஷன் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறோம். இதே மாதிரி எல்ஸ் டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ எலிஃப் கண்டிஷன்ஸ் வேணாலும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். பட் இதுக்கு மேலே கண்டிஷன்ஸ் தேவைப்படாதனால நான் டேரெக்டாக வந்துட்டு எல்ஸே டைப் பண்ணிக்கிறேன். நான் ஆட்டோ டைப் பண்ணியிருக்கேன் பிரிண்ட் யூ ஆர் அ சைல்டுன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு எலிஃப் இல்லை எவ்வளோ எலிஃப் வேணாலும் நீங்கள் இதுக்கு நடுவில் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நம்ம இதை பிரிண்ட் பண்ணோன்னா அது ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. ஏன்னா நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்க இன்புட் ஃபங்க்ஷன் எப்போவுமே ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணும். ஈவன் தோ யூசர் வந்து டெர்மினலில் ஒரு நம்பர் இன்புட்டாக கொடுத்துருந்தாலும் அது ஸ்ட்ரிங்காக தான் ஏஜ் அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்கும். அது எப்படின்னா இப்போது 25 அப்படின்னு அவங்க நம்பர் என்டர் கொடுத்துருந்தாங்கன்னா 25 அப்படின்னு இப்படி இன்டீஜராக ஸ்டோர் ஆகாமல் 25ங்கிற இப்படி ஸ்ட்ரிங்காக நம்மளுக்கு ஸ்டோர் ஆகியிருக்கும். இந்த மாதிரி 25ங்கிற ஸ்ட்ரிங்காக தான் நம்மளுக்கு ஸ்டோர் ஆகியிருக்கும். பட் ஆக்சுவலி நம்ம இங்கே கண்டிஷன்ஸ் செக் பண்ணுறதுனால நம்ம 25ங்கிறது இன்டீஜராக இருந்தால் தான் கண்டிஷன்ஸ் செக் பண்ணி இஃப் அண்ட் எலிஃப்ல இருக்க கண்டிஷன்ஸ் செக் பண்ணி எதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸுங்கிற பூலியன் வேல்யூ நம்ம ரிசல்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக வந்துட்டு இன்புட் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுற அந்த ஸ்ட்ரிங் வேல்யூவை இன்டீஜர் வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஏஜ் அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ண போகிறோம். இந்த கன்வெர்ட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி ஸ்ட்ரிங்ஸ் பற்றி பார்க்கும்போது பார்ப்போம். இப்போ இந்த இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணுறது மட்டும் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இது நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல ஐஎன்டி அப்படின்னா இன்டீஜரை பைத்தானில் ஐஎன்டின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் வீடியோவில். ஸோ அதே மாதிரி ஐஎன்டிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எந்த வேல்யூவாக இருந்தாலும் அதை வந்துட்டு ஒரு இன்டீஜர் வேல்யூவாக நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ இந்த இன்புட் ஃபங்க்ஷன் வாங்குகிற அந்த இன்புட்டை ஸ்ட்ரிங் இன்புட்டை இந்த இன்டீஜர் ஃபங்க்ஷனுக்குள்ளே பாஸ் பண்ணுறோம். அதோட பேரந்தசிஸ்குள்ளே பாஸ் பண்ணுறோம். அது வந்து அதை இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணி தென் ஏஜ் அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுது. ஸோ இப்போ ரன் பண்ணோம்னா நம்மளுக்கு என்டர் யுவர் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ப்ராம்ப்ட் வருது. நான் 20 அப்படின்னு கொடுத்தேன்னா என்டர் கொடுத்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இஃப் கண்டிஷனே சாட்டிஸ்ஃபை ஆனதுனால ட்ரூவாக வந்தனால யூஆர் நாட் அடல்ட் அப்படின்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. திரும்ப ரன் பண்ணி நான் வந்து 15 அப்படின்னு கொடுத்தேன்னா ஃபர்ஸ்ட் இஃப் கண்டிஷன் இங்கே ஃபால்ஸ் ஆகியிருக்கும். ஸோ கண்ட்ரோல் வந்து இங்கே எலிஃப்க்கு போயிருக்கும். எலிஃப் ட்ரூ ஆனதுனால யூஆர் டீனேஜர்னு பிரிண்ட் ஆகிருக்கு. இதை நான் திரும்ப ரன் பண்ணி 5 அப்படின்னு கொடுத்தேன்னா இஃப்பும் ஃபால்ஸ் ஆகி எலிஃபும் ஃபால்ஸ் ஆகி கடைசியில் இருக்க எல்ஸ் பிளாக்ல இருக்க இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகிருக்கு இங்கே யூஆர் அ சைல்டுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி தான் நம்ம மோர் தென் ஒன் கண்டிஷன்ஸ் செக் பண்ண முடியும் பைத்தானில். பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்ஸில் மல்டிபிள் கண்டிஷன்ஸ் இந்த மாதிரி மட்டும் இல்லை இன்னொரு டைப்லேயும் நம்ம செக் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி எலிஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணாமல் நெஸ்டட் இஃப் எல் ஸ்டேட்மெண்ட்ஸாக நம்ம மல்டிபிள் கண்டிஷன்ஸ் செக் பண்ண முடியும். அதாவது இங்கே இஃப் இது வந்து இஃபோட பிளாக், இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இஃப் பிளாக்ல இருக்குது. ஸோ நான் இது கூடயே இன்னொரு இஃப் போட்டு அந்த இஃப்பில் இன்னொரு கண்டிஷன் யூஸ் பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் இந்த இஃப் ஒர்க் ஆகி இந்த கண்டிஷன்ஸ் செக் பண்ணி இது ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் இந்த இஃப் செக் ஆகும். அதாவது நான் வந்துட்டு ஏஜ் கிரேட்டர் தென் 17 அப்படின்னு இன்னொரு சின்ன ஸ்டேட்மெண்ட் எழுதுகிறேன். இங்கே வந்துட்டு பிரிண்டில் நான் எதுவும் கொடுக்கல, ஜஸ்ட் ஒரு பிளாங்க் ஸ்டேட்மெண்ட்டாக விட்டுறேன். ஸோ இப்போ என்னென்னா ஃபர்ஸ்ட் இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆச்சுன்னா தென் இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிட்டு யூஆர் அடல்ட்னு பிரிண்ட் ஆகிட்டு திரும்ப இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணும், இந்த கண்டிஷனை செக் பண்ணும். அது ட்ரூவாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்துட்டு இது ஒர்க் ஆகும். ஸோ ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக நான் இந்த கண்டிஷன் போட்டேன். ஸோ இந்த மாதிரியும் ஒரு இஃப்குள்ளே இன்னொரு இஃப்பை நெஸ்ட் பண்ணலாம். இந்த இஃப்க்கு அப்புறம் இன்னொரு எல்சி நெஸ்ட் பண்ணலாம், கீழே ஒரு எல்ஸ் போட்டு அந்த மாதிரி நெஸ்டட் இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணலாம் மல்டிபிள் கண்டிஷன்ஸ்க்கு. ஸோ இப்போது நெஸ்டட் இஃப் எல்ஸை இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கோட் பார்க்கலாம். இந்த கோடில் 3 நம்பர்ஸோட கிரேட்டஸ்ட்டை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 3 வேரியபிள்ஸ், அது 3க்குமே நம்ம டெர்மினல்லேருந்து இன்புட் வாங்கிக்கலாம் யூசர்கிட்டேருந்து. ஸோ நான் இப்போதைக்கு வந்துட்டு எந்த ப்ராம்ப்ட்டுமே கொடுக்கல, ஏன்னா நம்மளுக்கு தெரியும் இதில் என்னென்ன இன்புட் கொடுக்குறோன்னு. இந்த மாதிரி ப்ராக்கெட்ஸில் எந்த ப்ராம்ப்ட்டுமே இன்க்ளூட் பண்ணாமல் ஜஸ்ட் பேரந்தசிஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்டில் இன்புட் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். எந்த ப்ராம்ப்ட்டுமே இல்லாமல் கர்சர் மட்டும் நம்மளுக்கு டெர்மினலில் பிளிங்க் ஆகும். அங்கே வந்து நம்ம இன்புட் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு இப்படியே லீவ் பண்ணிடுறேன். ஸோ இங்கே வந்துட்டு ஃபர்ஸ்ட் இஃப் ஸ்டேட்மெண்ட் எழுதுகிறோம், ஏ கிரேட்டர் தென் பியான்னு செக் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு திரும்ப இன்னொரு நெஸ்டட் இஃப்பில் ஏ கிரேட்டர் தென் சியான்னு செக் பண்ணுறோம். இப்போது
ஒருவேளை இந்த ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஏ தான் கிரேட்டஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் ஏவை பிரிண்ட் பண்ணுறேன். எல்ஸில் பிரிண்ட் சி. நான் கடைசியில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதோட ஒர்க்கிங்கை. எல்ஸில் திரும்ப இன்னொரு கண்டிஷனை இஃப் நெஸ்ட் பண்ணுறோம். இஃப் கண்டிஷனை பி கிரேட்டர் தென் சியான்னு பார்க்குறோம். ஓகே, ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஏ கிரேட்டர் தென் பியான்னு செக் பண்ணும். ஸோ ஏ பியை விட கிரேட்டராக இருக்கும்போது சியை விடவும் கிரேட்டராக இருக்கான்னு செக் பண்ணி அது ட்ரூ ஆச்சுன்னா ஏ பிரிண்ட் ஆகிரும். ஆர் எல்ஸ் ஏ ஆல்ரெடி பியை விட கிரேட்டாக இருக்குது, அப்போது சியை விட லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா அஃப்கோர்ஸ் சி தான் கிரேட்டஸ்ட்டாக இருக்கும். ஸோ சி கிரேட்டஸ்ட்னு பிரிண்ட் பண்ணுறோம். இப்போது இந்த எல் ஸ்டேட்மெண்ட் எதுக்குன்னா, ஏ வந்து இங்கே ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா ஏ ஸ்மாலர் தென் பியாக இருக்கும். இப்போ பி கிரேட்டராக இருக்கும்போது பி சியை விடவும் கிரேட்டராக இருந்துச்சுன்னா தென் பி தான் கிரேட்டஸ்ட்னு பிரிண்ட் பண்ணிடலாம். ஆர் எல்ஸ் சி கிரேட்டஸ்ட் நீங்கள் பிரிண்ட் பண்ணுறோம். இப்படி தான் இந்த இஃபெல் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகுது. ஸோ இதை செக் பண்ணி பார்க்குறக்காக நான் டெர்மினல் ரன் பண்ணுறேன். ஸோ கர்சர் மட்டும் இங்கே பிளிங்க் ஆகிட்டு இருக்குது, எந்த ப்ராம்ப்ட்டும் இல்லாமல். ஸோ நான் வந்துட்டு 3 வேல்யூஸ் கொடுக்கணப்போ 10 கொடுத்து என்டர் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு 20, நெக்ஸ்ட்டு 30. ஸோ இப்போ அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு 30 தான் பிக்கெஸ்ட் நம்பர் இதில். அப்போது சி தான் நம்ம என்ட்ரி கொடுக்குறதுல சி தான் இருக்கிறதுல கிரேட்டஸ்ட் நம்பர். ஸோ சி அப்படிங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகணும். சியில் இருக்க வேல்யூ 30, அது பிரிண்ட் ஆகணும். ஸோ 30ங்கிற வேல்யூ இங்கே நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த கோட் ஒர்க் ஆகுது. இது ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் ஃபார் நெஸ்டட் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். இப்போது கண்டிஷனல் ஒரு டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த ஆப்ரேட்டர் மட்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு சிமிலராக ஒர்க் ஆகும். இன்ஃபேக்ட் இஃப் எல்ஸ் அப்படிங்கிற கீவேர்ட் தான் நம்ம இந்த ஆப்ரேட்டர்லேயும் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம இப்போ ஒரு சின்ன கோட் எழுதுகிறேன். லைக் இப்படி ஒரு கோட் எழுதியிருக்கேன். ஸோ இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, var1 அப்படிங்கிற இந்த வேரியபிளில் எய்தர் 5 or 10 அப்படிங்கிற வேல்யூ ஸ்டோர் பண்ண போகிறோம். எதை பேஸ் பண்ணினா இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி. அதுக்கு இந்த 2 கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ட்ரூவாக இருந்தால் 5ங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆகும், ஃபால்ஸாக இருந்தால் 10 அப்படிங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆகும். 5 if true else 10. இதுதான் இதோட மீனிங். ஸோ இதுக்கு இந்த ட்ரூக்கு பதிலாக இங்கே கண்டிஷன் ஏதாவது ஸ்பெசிஃபை பண்ணிங்கன்னா அந்த கண்டிஷன் எவாலுவேட் பண்ணுற பூலியன் வேல்யூ பொறுத்து எதர் இந்த வேல்யூ இல்லைனா இந்த வேல்யூ வேரியபிள் 1ல் ஸ்டோர் ஆகும். ஸோ இங்கே வேல்யூக்கு பதிலாக எக்ஸ்பிரஷன் கூட நீங்கள் டிஃபைன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கீழே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுகிறேன், பிரிண்ட் var1. இப்போ அதை ரன் பண்ணனா இங்கே பூலியன் வேல்யூ ட்ரூவாக இருக்கிறனால 5 அப்படிங்கிறது வேரியபிள் 1ல் ஸ்டோர் ஆகி இங்கே 5ன்னு டெர்மினலில் பிரிண்ட் ஆகும். அண்ட் 5ன்னு இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. இதை நான் வந்து ஃபால்ஸ்னு மாற்றினேன்னா இப்போ ரன் பண்ணும்போது நம்மளுக்கு 10 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஏன்னா இங்கே டெஸ்ட் கண்டிஷன் ஃபால்ஸாக இருக்கிறனால. ஸோ இதுதான் டெர்னரி ஆப்ரேட்டர். லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் லைன் பை லைன் எக்ஸிக்யூட் ஆச்சு, ஒன் ஆஃப்டர் அனதர். பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்ஸில் 2 செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது 2 பிளாக்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸில் ஏதோ ஒரு பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் ஆன் கண்டிஷன் பீயிங் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஒர்க் ஆச்சு. அண்ட் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸில் ஒரு சர்டைன் பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிப்பிட்டேட்டிவாக எவ்வளோ நம்பர் ஆஃப் டைம் வேணாலும் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் அது எவ்வளோ நம்பர் ஆஃப் டைம் ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறதையும் ஒரு கண்டிஷன் வச்சு தான் நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ there are 2 types of looping, while loop and for loop. ஸோ ஃபஸ்ட்டு while loop பற்றி பார்ப்போம். டேரெக்டாக எக்ஸாம்பிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ while loopக்கு while அப்படிங்கிறது தான் கீவேர்டு. ஸோ while அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு இப்போது இந்த whileக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ்க்கு அப்புறம் தான் நம்ம இதுக்கான கண்டிஷன் நம்ம டைப் பண்ண போகிறோம். ஸோ நான் இப்போதைக்கு ஒரு பூலியன் வேல்யூ ட்ரூ அப்படிங்கிறதையே இங்கே டைப் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு டேரெக்டாக பூலியன் வேல்யூ கொடுக்கக்கூடாது, இருந்தாலும் நான் இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துக்கிறேன். அண்ட் சேம் கோலனுக்கு அப்புறம் என்டர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இண்டென்ட் ஆயிரும். இப்போது ட்ரூவாக இருந்தால் என்ன பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம டைப் பண்ண போகிறோம். நான் சிம்பிளாக பிரிண்ட் ஹெலோன்னு கொடுக்குறேன். ஸோ ஹெலோன்னு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ என்ன ஆகும்னா இந்த கண்டிஷன் இங்கே நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்க கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகிட்டே இருக்கும்.
ஸோ இங்கே ஆல்வேஸ் ட்ரூவாக இருக்க போகிறனால ஹெலோ அப்படிங்கிறது இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் பிரிண்ட் ஆக போகுது. ஸோ நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஹெலோ அப்படிங்கிறது இங்கே பிரிண்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ நான் இப்போ வந்துட்டு இதை ஸ்டாப் பண்ணிடுறேன், டெர்மினல் டெலீட் பண்ணி. ஸோ இப்போது இங்கே ஃபால்ஸ் கொடுத்தேன்னா எதுவுமே பிரிண்ட் ஆகாது, blank டெர்மினல் தான் இருக்கும். ஸோ நம்ம இப்படி பண்ணாமல் ஒரு ஆக்சுவல் கண்டிஷன் கொடுத்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். அதுக்காக நான் இங்கே ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணிக்கிறேன், லூப் வேரியபிள் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஐயை 0க்கு இனிஷியலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்து ஆக்சுவலாக ஒரு கண்டிஷன் கொடுக்க போகிறோம், i லெஸ் தென் 5 அப்படிங்கிற ஒரு கண்டிஷன். இப்போது i அப்படிங்கிறது 0, i லெஸ் தென் 5 அப்படிங்கிறது இங்கே இருக்க கண்டிஷன். இந்த கண்டிஷனும் எப்போவுமே ட்ரூவாக தான் இருக்கும். 0 எப்போவுமே 5 விட லெஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ ஹெலோங்கிறது பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். பட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே இதே வைல் பிளாக்குள்ளே i is equal to i plus 1 அப்படின்னு போனலாம், இல்லைனா i plus equal to 1 சொல்லிட்டு ஷார்ட் ஹேண்ட் ஆப்ரேட்டர்ஸ் நான் ஃபஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், அப்படின்னு போகலாம். ஸோ ஒவ்வொரு டைம் ஹெலோ பிரிண்ட் ஆகும்போதும் ஐயோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அட் அ சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைம் ஐயோட வேல்யூ 5க்கு மேலே போகும், இல்லை 5க்கு ஈக்குவல் ஆகும். அந்தப்போ இங்கே இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும்போது இந்த வைல் லூப்குள்ளே இருக்கிற இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகிறது ஸ்டாப் ஆயிரும். ஸோ இதை ரன் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி 0லேருந்து 4 வரைக்கும், ஸோ 5 டைம்ஸ் 0 1 2 3 4ன்னு 5 டைம்ஸ் ஹெலோ பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இன்னும் கிளியராக பார்க்கணுன்னா நான் இங்கே ஹெலோவுக்கு பதிலாக ஐயவே பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் பண்ணும்போது 0லேருந்து 4 வரைக்கும் ஐ இன்க்ரிமெண்ட் ஆகிற வரைக்கும் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகிருக்கு. ஐ எப்போ 5 ஆகுதோ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகி அந்த ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகலை. இப்படி தான் ஒரு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகும். இதில் 3 பார்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் இனிஷியலைசேஷன், லூப் வேரியபிள் இனிஷியலைசேஷன் சொல்லுவோம். ஐ அப்படிங்கிறது தான் இந்த கண்டிஷனில் இருந்து இந்த லூப்பை கண்ட்ரோல் பண்ணது எவ்வளோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஒர்க் ஆகணும்னு. ஸோ ஐ தான் இங்கே லூப் வேரியபிள் அண்ட் அதோட இனிஷியல் வேல்யூ தான் இனிஷியலைசேஷன். இனிஷியல் வேல்யூ அதுக்கு அசைன் பண்ணுறது தான் இனிஷியலைசேஷன் பார்ட். அண்ட் இது வந்து டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் ஆர் கண்டிஷன் செக்கிங். இங்கே தான் நம்ம கண்டிஷன்ஸ் செக் பண்ணுறோம். அண்ட் இந்த பார்ட் பேர் இன்க்ரிமெண்டேஷன். இந்த 3 பார்ட்டும் இருந்தால் தான் ஒரு லூப் ப்ராப்பராக ஒர்க் ஆகும். இதுதான் வைல் லூப். இப்போ ஃபார் லூப் பற்றி பார்க்கலாம். ஃபார் லூப் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். ஆஸ் யூஷுவல் நார்மல் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஒரு பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிப்பீட்டேட்டிவாக தான் இந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்லேயும் ஒர்க் ஆக போகுது. ஆனால் வைல் லூப்பில் யூஸ் பண்ண மாதிரி எந்த விதமான கண்டிஷன்ஸும் நம்ம இந்த லூப்பில் யூஸ் பண்ண போகிறதில்ல. அதுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ண போகிறது சீக்வன்ஸ். பைத்தானில் சீக்வன்ஸ் டேட்டா டைப்ஸ்னே நிறையா இருக்குது, பட் நம்ம அதை வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம். பட் சீக்வன்ஸ் டேட்டா டைப்ஸ்னால் சிம்பிளாக சொல்லணும்னா சீக்வன்ஸ் ஆஃப் மெனி டேட்டா. அதாவது ஒரு இன்டீஜர் வேரியபிளில் ஒரு இன்டீஜர் வேல்யூவை நீங்கள் ஸ்டோர் பண்ணலான்னா ஒரு சீக்வன்ஸ் டேட்டா டைப்பில் மோர் தென் 1 10 20 எவ்வளோ இன்டீஜர் வேல்யூவோ இல்லை கேரக்டர்ஸோ வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போது ஃபார் ஸ்டார்டர்ஸ் நான் வந்து ஸ்ட்ரிங்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஏன்னா ஸ்ட்ரிங்கும் ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் தான், அதுவும் ஒரு சீக்வன்ஸ் டேட்டா டைப்பை நம்மளால் கன்சிடர் பண்ண முடியும். அதனால் ஸ்ட்ரிங் வச்சே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபார் லூப்புக்கு கீவேர்ட் ஃபார் தான். அண்ட் ஃபார்க்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ்க்கு அப்புறம் நம்ம இப்போ வந்துட்டு லூப் வேரியபிள் ஒரு கவுண்டர் வேரியபிள் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். லாஸ்ட்டு வைல் லூப்பில் யூஸ் பண்ண மாதிரியே ஐ நான் இங்கே அந்த வேரியபிளை யூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே திரும்ப இன்னொரு கீவேர்ட் இன் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் இங்கே ஸ்பேஸ்க்கு அப்புறம் தான் நம்ம அந்த சீக்வன்ஸை என்டர் பண்ணணும். இந்த சீக்வன்ஸில் நான் வந்துட்டு ஜஸ்ட் பைத்தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ கொடுத்துட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம கோலன் அப்புறம் என்டர், ஆட்டோமேட்டிக்காக இண்டென்ட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல தான் நம்மளுக்கு ரிப்பீட்டேட்டிவாக ஒர்க் ஆக வேண்டிய அந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதணும். நான் இங்கே ஒரே ஸ்டேட்மெண்ட் தான் எழுத போகிறேன். பிரிண்ட் ஹெலோன்னு லாஸ்ட் டைம் மாதிரி எழுதிக்கிறேன். ஸோ இப்போது நம்ம வேறு எதுவுமே நம்ம இங்கே பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக இது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். எவ்வளோ டைம் ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறத இந்த சீக்வன்ஸோட லென்த்தை வச்சு டிசைட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு 6 லெட்டர்ஸ் இருக்குது பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது. பைத்தான்னு சொல்லிட்டு 6 லெட்டர்ஸ் இங்கே இருக்குது. ஸோ 6 டைம்ஸ் ஹெலோன்னு பிரிண்ட் ஆகும். வேறு எந்த இனிஷியலைசேஷனோ அப்டேஷனோ எதுவுமே தேவையில்லை. இந்த சின்டாக்ஸ் இருந்தால் போதும் ஃபார் லூப் ஒர்க் ஆகும். ஸோ 6 டைம்ஸ் ஹெலோ அப்படின்னு பிரிண்ட் ஆகிருக்கு. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா ஒவ்வொரு டைம் இந்த ஸ்டேட்மெண்ட் ரிப்பீட் ஆகும்போதும் ஐ அப்படிங்கிற வேரியபிளில் பியில் ஸ்டார்ட் ஆகி பைத்தான் அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கில் இருக்க ஒவ்வொரு கேரக்டரும் ஐயில் ஒவ்வொரு ஐட்ரேஷன் அப்பவும் ஸ்டோர் ஆகும். ஒவ்வொரு தாட்டி ரிப்பீட் ஆகும்போதும்
ஐயோட வேல்யூ p தென் y தென் t அப்படின்னு சேஞ்ச் ஆகிட்டே வரும். இதை இன்னும் நல்லா விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு இங்கே நம்ம ஐயவே பிரிண்ட் பண்ணுவோம். இப்போது பைத்தான் அப்படிங்கிறது லைனாக வெர்டிக்கலாக இங்கே பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ இங்கே பைத்தான் அப்படிங்கிறது லைனாக வெர்டிக்கலாக பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கே என்ன சீக்வன்ஸ் கொடுக்குறோமோ அந்த சீக்வன்ஸோட லென்த், அதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கோ அவ்வளோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் இந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு ரிப்பீட்டேட்டிவாக ஒர்க் ஆக போகுது. இதுதான் நம்ம லூப் வேரியபிள். ஸோ இதில் இனிஷியலைசேஷன் ஆட்டோமேட்டிக்காக இங்கே இனிஷியலைசேஷன் நடந்துக்குது. அண்ட் கண்டிஷன் நம்ம ஸ்பெசிஃபை பண்ண தேவையில்லை, அதுக்கு பதிலாக இந்த சீக்வன்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறோம். அண்ட் இங்கேயே ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு மூவ் ஆகிறனால அப்டேஷனும் தேவையில்லை. ஸோ ஃபார் லூப் இதோட சிம்பிளாக முடிஞ்சிருது. ஒருவேளை இந்த பைத்தான் அப்படிங்கிறத லைன் பை லைன் இல்லாமல் அட்ஜசென்ட்டாக பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா எண்ட் அப்படின்னு ஒரு கீவேர்ட் இருக்குது. இந்த இதில் ஒவ்வொரு ஐட்ரேஷனுக்கு அப்புறமும் ஒவ்வொரு தாட்டி இந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆனதுக்கப்புறமும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு எம்டி கோட்ஸ் மட்டும் இங்கே கொடுத்துட்டா ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்க்கு அப்புறமும் நெக்ஸ்ட் லைன் போகாமல் ஜஸ்ட் இந்த ஒரு எம்டி ஸ்ட்ரிங் மட்டும் இருக்கும். ஒரு ஸ்பேஸ் மட்டும் நான் இங்கே கொடுக்குறேன். ஸோ தட் ஒரு ஸ்பேஸ் விட்டு பைத்தானில் இருக்க எல்லா கேரக்டர்ஸுமே இப்போது பிரிண்ட் ஆகும். ஸோ நியூ லைன் போகாமல் இப்போ ஜஸ்ட் நேம் மட்டும் இருக்குது ஒவ்வொரு லூப்பிங்க்கும் அடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கும். இப்போ அந்த ஸ்பேஸும் வேண்டாம்னா இதை டெலீட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு ஸ்பேஸும் இல்லாமல் பைத்தான் அப்படிங்கிறது இங்கே பிரிண்ட் ஆகியிருக்கு. ஸோ இதுதான் நார்மலாக ஃபார் லூப்போட ஒர்க்கிங். வைல் லூப் பற்றி பார்க்கும்போது 0லேருந்து கண்டினியூஸாக நம்ம நம்பர்ஸ் பிரிண்ட் பண்ணியிருந்தோம். அந்த மாதிரி நம்பர்ஸ் எப்படி ஃபார் லூப் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இதில் பார்க்கலாம். ஸோ நார்மலாக நான் ஃபார் லூப்போட சின்டாக்ஸ் எழுதுறேன். இங்கே வந்து சீக்வன்ஸுக்கு பதிலாக சீக்வன்ஸ் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் ஒன்று யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஃபங்க்ஷன் பேர் தான் ரேஞ்ச். இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம டேரெக்டாக சீக்வன்ஸ் மென்ஷன் பண்ணுறதுக்கு பதிலாக சீக்வன்ஸை ஜென்ரேட் பண்ண முடியும். இதில் நியூமெரிக்கல் சீக்வன்ஸ் மட்டும்தான் ஜென்ரேட் பண்ண முடியும். இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷனோட ப்ராக்கெட்ஸ்குள்ளே நம்ம 3 வேல்யூஸ் என்டர் பண்ணணும். ஸ்டார்ட், ஸ்டாப், ஸ்டெப் அப்படின்னு சொல்கிற 3 வேல்யூஸ். ஸோ இது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்டார்ட் அப்படிங்கிறது நம்மளோட சீக்வன்ஸ் எந்த வேல்யூலேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிறது ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸ்டாப் அப்படிங்கிறது நம்மளோட சீக்வன்ஸ் ஸ்டாப் ஆகிற வேல்யூக்கு நெக்ஸ்ட் வேல்யூ. அதாவது இப்போ 5ன்னு கொடுத்தோன்னா இந்த சீக்வன்ஸ் 4ஓடவே ஸ்டாப் ஆயிரும். ஸோ அதுக்கு அடுத்த வேல்யூவை இங்கே மென்ஷன் பண்ணணும். ஸ்டெப் அப்படிங்கிறது நம்மளோட சீக்வன்ஸில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு நடுவில் இருக்கிற கேப். ஸோ 1 அப்படின்னு கொடுத்தோன்னா லைன் பை லைன் 1லேருந்து 4 வரைக்கும் பிரிண்ட் பண்ணும். 2 அப்படின்னு கொடுத்தோன்னா 1க்கு அப்புறம் 2 இல்லாமல் 3 பிரிண்ட் ஆகும். தென் 4 இல்லாமல் நெக்ஸ்ட் எதுவுமே பிரிண்ட் ஆகாது. அந்த மாதிரி கேப் பிட்வீன் த எலமெண்ட்ஸை இந்த ஸ்டெப் வந்துட்டு நம்மளுக்கு ஸ்பெசிஃபை பண்ணுது. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு இது திரும்ப நான் 1ஆக மாற்றுறேன். இப்போ பிரிண்ட் ஆகி கொடுத்துருக்கேன். இப்போது இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் ஒரு சீக்வன்ஸ் ஜென்ரேட் பண்ண போகுது. இந்த சீக்வன்ஸ் வந்து 1ல் ஸ்டார்ட் ஆகி இங்கே 5 கொடுத்துருக்கனால 4ல் எண்ட் ஆக போகுது. கேப் வந்து 1. ஸோ லைனாக 1லேருந்து 4 வரைக்கும் நம்பர்ஸ் பிரிண்ட் ஆகும் இங்கே நம்மளுக்கு. எஸ். ஸோ இது நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். இங்கே 0ன்னு போட்டோம்னா 0லேருந்து 4 வரைக்கும் பிரிண்ட் ஆகும் இந்த மாதிரி. இல்லை இங்கே ஸ்டெப் வேல்யூ நம்ம இன்க்ரீஸ் பண்ணோன்னா கேப் பிட்வீன் த எலமெண்ட்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். 0 to 4 மட்டும் இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. ஆர் எல்ஸ் இந்த ஸ்டெப் வேல்யூவே நம்ம இங்கே கொடுக்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டெப் வேல்யூ 1ன்னு பைத்தான் இன்டர்பிரட்டர் அஸ்யூம் பண்ணிக்கும். ஸோ 0லேருந்து 4 வரைக்கும் பிரிண்ட் ஆகிருக்கு இந்த டெர்மினலில். ஸ்டார்ட் வேல்யூவும் நம்ம கொடுக்கலன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரீடிஃபைன் ஸ்டார்ட் வேல்யூ ஃபார் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் வந்து 0 தான். சேம் இன்புட் 0லேருந்து 4 வரைக்கும் தான் வரும். ஸோ ஜஸ்ட் ஸ்டாப் வேல்யூ மட்டும் வச்சுமே நம்ம ரேஞ்ச் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண முடியும். ஸ்டார்ட் வேல்யூ 0ன்னு ப்ரீடிஃபைன் ஆகிருக்கும், ஸ்டெப் வேல்யூ 1ன்னு ப்ரீடிஃபைன் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி எனி நம்பர் ஆஃப் சீக்வன்சஸ் நீங்கள் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் வச்சு ஜென்ரேட் பண்ண முடியும். அந்த சீக்வன்ஸை இந்த ஃபார் லூப்பில் யூஸ் பண்ணி ரிப்பீட் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்டேட்மெண்ட்டை ரிப்பீட்டேட்டிவாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ். என்னதான் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸோட ஒரு டைரக்ட் பார்ட்டாக இல்லைனாலும் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் செய்கிற மாதிரியே ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸும் பைத்தான் கோடோட ஆர்டர் ஆஃப் எக்ஸிக்யூஷனை தான் சேஞ்ச் பண்ணுது. பட் இது ஸ்பெசிஃபிக்காக லூப்பில் மட்டும் ஒர்க் ஆகுது. அதாவது லூப்போட பாடியில் ஒரு லூப்பில் எந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிப்பீட்டேட்டிவாக ஒர்க் ஆகுதோ அதுதான் லூப் பாடின்னு சொல்லுவோம். அந்த பாடியில் தான் இந்த எல்லா ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸுமே நம்ம யூஸ் பண்ணுறோம். பைத்தானில் மொத்தம்
3 ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். அது பிரேக், கண்டினியூ, பாஸ் அப்படிங்கிற 3 ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ். இதோட கீவேர்ட்ஸும் பிரேக், கண்டினியூ, பாஸ் அப்படிங்கிற இந்த 3 வேர்ட்ஸ் தான். பிரேக், ஒரு லூப்போட பாடியில் எப்போ பிரேக் அப்படிங்கிற இந்த ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுதோ அந்த செகண்டே அந்த லூப் ஒர்க் ஆகிறது ஸ்டாப் ஆயிரும். அண்ட் அதுக்கு மேலே இந்த லூப் ரிப்பீட் ஆகவே ஆகாது. அதாவது அந்த லூப்குள்ளே ரிப்பீட்டேட்டிவாக ஃப்ளோ ஆகிட்டு இருந்த எக்ஸிக்யூஷன் லூப்க்கு இமீடியட் நெக்ஸ்ட் லைன்லேருந்து நார்மலாக எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒருவேளை லூப்க்கு இமீடியட்டாக நெக்ஸ்ட் லைனில் இருந்து அதுக்கப்புறம் எந்த பைத்தான் ஸ்டேட்மெண்ட்ஸுமே இல்லைன்னா அதோட அந்த பைத்தான் கோட் எண்ட் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோட் எடுத்துக்கலாம். இந்த கோட் வந்து 0லேருந்து 9 வரைக்கும் நம்பர்ஸ் பிரிண்ட் பண்ணுறதுக்காக எழுதப்பட்ட ஒரு நார்மல் ஃபார் லூப் கோட். ஸோ இந்த ஃபார் லூப்பில் நான் இப்போ வந்து ஒரு பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட் இன்க்ளூட் பண்ணுறேன். இதில் இஃப்பில் ஐ எப்போ 4க்கு ஈக்குவலாக இருக்கோ அப்போது பிரேக் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, என்னதான் இந்த ஃபார் லூப் வந்து 0லேருந்து 9 வரைக்கும் ட்ராவல்ஸ் ஆகி லூப் ஆனாலும் 4 அப்படிங்கிற இந்த வேல்யூ என்கவுண்டர் பண்ணும்போது ஐ எப்போ 4க்கு ஈக்குவல் ஆகுதோ அந்தப்போ இந்த லூப் ஸ்டாப் ஆயிரும். பிரேக் எக்ஸிக்யூட் ஆகிறனால ஸ்டாப் ஆயிரும். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். எஸ், 0லேருந்து 3 வரைக்கும் ஒர்க் ஆகுது. ஏன்னா ஐ எப்போ 4க்கு ஈக்குவல் ஆகுமோ அப்போ பிரேக் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் லைனில் இருக்கிற இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகலை. இதுவே இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் இங்கே இல்லை அப்படின்னா நார்மலாக 0லேருந்து 9 வரைக்கும் எல்லாமே ஒர்க் ஆகிருக்கும். இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் இங்கே இருக்கிறனால தான் 4 வரும்போது பிரேக் ஆகி அதுக்கப்புறம் லூப்பே ஒர்க் ஆகாமல் 3யோட லூப் ஸ்டாப் ஆயிடுது. கண்டினியூ, பிரேக், இது ரெண்டுமே ரொம்பவே சிமிலரான 2 ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ். பிரேக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும்போது டோட்டலாக அந்த லூப்போட ஒர்க்கிங்கே ஸ்டாப் பண்ணிடும். பட் கண்டினியூ சிம்பிளாக அந்த லூப்போட கரண்ட் ஐட்ரேஷனை ஸ்கிப் பண்ண போகுது. எந்த ஐட்ரேஷன் அப்போது கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுதோ அந்த ஐட்ரேஷன் ஸ்கிப் ஆகி லூப்போட நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் ஒர்க் ஆகும். அதாவது லூப்போட வேல்யூ, அதாவது லூப் வேரியபிள் ஐயோட வேல்யூ எப்போ 0வாக இருக்கோ அது ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன். ஏன்னா அதான் இனிஷியல் வேல்யூ. 1 இன்க்ரிமெண்ட் ஆகும்போது, அதாவது இந்த ரேஞ்சில் 0லேருந்து 9 வரைக்கும் இருக்கிறனால 1 ஆகும்போது அது செகண்ட் ஐட்ரேஷன், 2 ஆகும்போது தேர்ட் ஐட்ரேஷன். அந்த மாதிரி லூப்போட ஐட்ரேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஐ எப்போ 4 ஆகுமோ அது 5th ஐட்ரேஷன். ஏன்னா 0 ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனுங்கிறனால 4 ஆகும்போது 5th ஐட்ரேஷன் இருக்கும். அப்போது 5th ஐட்ரேஷனில் கண்டினியூ அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா 5th ஐட்ரேஷன் அதுக்கப்புறம் ஒர்க் ஆகாது. டேரெக்டாக 6th ஐட்ரேஷனுக்கு அந்த லூப் போயிடும். சிம்பிளாக சொல்லணும்னா இந்த கண்டினியூ அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் அந்த கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் லூப் பாடியில் இருக்க எந்த ஸ்டேட்மெண்ட்ஸும் ஒர்க் ஆகாமல் லூப்போட வேரியபிள் நெக்ஸ்ட் வேல்யூ, சீக்வன்ஸில் இருக்க நெக்ஸ்ட் வேல்யூக்கு ஜம்ப் பண்ணி போயிடும். இப்போ என்ன நடக்கும்னா ஐ 4ஆக இருக்கும்போது மட்டும் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகாது. பட் மற்றபடி லூப் வந்து 0லேருந்து 9 வரைக்கும் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். அப்போது 0லேருந்து 9 வரைக்கும் 4 மட்டும் இல்லாமல் சீக்வன்ஸ் இப்போ நம்மளுக்கு டெர்மினலில் பிரிண்ட் ஆகணும். அதே மாதிரி 0லேருந்து 9 வரைக்கும் இருக்குது. பட் 3க்கு அப்புறம் டேரெக்டாக 5 போயிடுச்சு, 4 இல்லை. இதுதான் கண்டினியூ ஜம்ப் ஸ்டேட்மெண்ட். பாஸ், இந்த ஃபைனல் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் எந்த விதத்துலையுமே ஒரு ப்ரோக்ராமோட ஆர்டர் ஆஃப் எக்ஸிக்யூஷனை சேஞ்ச் பண்ணாது. நீங்கள் ஒரு லூப்பில் எந்த இடத்துல வேணாலும் பாஸ் அப்படிங்கிற ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாஸ் அப்படிங்கிற ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறேன். பட் இந்த லூப்பில் எந்த வித சேஞ்சஸுமே இருக்காது. நார்மலாக இந்த ஃபார் லூப் வந்து எப்படி ஒர்க் ஆகுமோ அதே மாதிரி தான் ஒர்க் ஆகும். இப்போ ரன் பண்ணனாலும் 0லேருந்து 9 வரைக்கும் அதே சேம் செட் ஆஃப் நம்பர்ஸ் தான் இங்கே பிரிண்ட் ஆகுது. ஸோ இந்த பாஸ் அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே சிம்பிளாக ஒரு பிளேஸ் ஹோல்டராக தான் பைத்தானில் யூஸ் பண்ணுறாங்க. ஒருவேளை நீங்கள் வேறு ஏதாவது இங்கே இன்க்ளூட் பண்ணணும், பட் இப்போ இன்க்ளூட் பண்ணுறக்கு ஐடியா இல்லை, ஃப்யூச்சரில் பண்ணுவீங்க அப்படின்னா அது வரைக்கும் அந்த ஸ்பேஸ் எம்டியாக விடாமல் பாஸ் அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ஒரு பிளேஸ் ஹோல்டராக அங்கே பாஸ் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு இவ்வளோ தான் யூஸ். எந்த விதத்துலையும் இது ஆர்டர் ஆஃப் எக்ஸிக்யூஷன் ஆஃப் த கோடை சேஞ்ச் பண்ணாது. இந்த வீடியோவில் பைத்தானோட ஆர்டர் ஆஃப் எக்ஸிக்யூஷனை எந்தெந்த விதத்தில் சேஞ்ச் பண்ணலாம், எப்படிலாம் மேனிப்புலேட் பண்ணலாங்கிறத டீட்டெயில்டாக பார்த்தோம். பைத்தான் மாஸ்டர் கிளாஸ் அப்படிங்கிற இந்த கோர்ஸில் பேசிக் ஸ்டப்ஸ் எல்லாம் கவர் பண்ணக்கப்புறம் பைத்தானில் இருக்க ஒவ்வொரு பில்டின் லைப்ரரிக்கும் டெடிகேட்டடாக வீடியோஸ் அப்லோட் பண்ணப்படும். ஸோ அதுக்கான அப்டேட்ஸ் எல்லாம் வரக்கு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.